6 மணி நேரத்தில் பெஞ்சல் புயல் வலுவிழக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டார். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகளை ஒருங்கிணைக்க துணை முதலமைச்சர் உதயநிதி விழுப்புரம் விரைகிறார். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சிவசங்கர் ஆகியோரையும் அனுப்பியிருப்பதாக புதிய தலைமுறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரத்யேக பேட்டி. மினிஸ்டர் அமைச்சிருக்காங்க, டிப்டி சிஎம் போறாரு, இல்ல பாக்குறாங்க. அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு, மழை நிக்கல. நம்ம அமைச்சர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க ஏற்கனவே. இப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் நீங்க சீனியர் அதிகாரிகள்லாம் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, அது குறித்து கவலைப்படுவதும் இல்லை. சென்னை கொளத்தூரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. எதிர்க்கட்சித் தலைவரோட நேற்றைய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, கால போறது இல்ல. அப்படி போதுமா? புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க. பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் வெள்ளக்காடான புதுச்சேரி. சாலைகள் மற்றும் தெருக்களில் செம்மண் நிறத்தில் இடுப்பளவுக்கு தேங்கி நிற்கும் மழைநீர். புதுச்சேரியில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மதுபானம் கிடைக்கிறது, ஆனால் பால் பாக்கெட் கிடைக்கவில்லை என்று மக்கள் ஆதங்கம். விழுப்புரத்தில் 6 மாத குழந்தை பக்கெட்டில் வைத்து பத்திரமாக மீட்கப்பட்ட காட்சி. களத்தில் செய்தி சேகரிக்கும் பணிக்கிடையில் மீட்பு பணியிலும் உதவிய புதிய தலைமுறை செய்தியாளர். நம்ம இருக்கக்கூடிய பகுதி பாண்டிய நகர் பகுதி. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் தாழ்வான ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு செய்தி சேகரிக்க வந்தபோது எனக்கு உதவ வேண்டும் என அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நானே வாங்க உள்ளே சென்று குழந்தையை மீட்டு கொண்டு வரலாம், பக்கெட்டில் வைத்து குழந்தையை கொண்டு வரலாம் என்று அவருக்கு அறிவுரை கூறி நான் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதான் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் இருப்பதை நீங்க காணலாம். நீங்க நம்ம அந்த குழந்தையை மீட்கப்பட்ட அந்த மேடான பகுதியான அவருடைய உறவினர் வீட்டில் கொண்டாந்து குழந்தையை வச்சிருக்கோம். நீங்க பார்க்கலாம், நேரடியாக ஒளிப்பதிவு நம்ம காமிச்சிருக்காது. இந்த 2 பக்கெட்டுகள் தான் நம்ம அந்த குழந்தையை வச்சு கொண்டு வந்து அவங்க உறவினர் ஒப்படைச்சிருக்கோம். அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. நம்மளே வந்து இந்த குழந்தையை மீட்பதில் அவருடைய உறவினர் இருந்தால் அப்படின்னு கேட்போம். செஞ்சி அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதி. மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கனமழையால் மரக்காணம் திண்டிவனம் பிரதான சாலையில் பாய்ந்தோடும் வெள்ளநீர். ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் சேதம். உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக புதிய தலைமுறைக்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. சார், எப்பொழுது மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும்? எவ்வளவு நாள்ல இந்த பணிகள் முடியும்? நகரப்பகுதிகளில் குறிப்பாக திண்டிவனம், விழுப்புரம் போன்ற நகரப்பகுதிகளில் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் முழுவதுமாக மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் மழைநீர் வடியாம இருக்கு. நீங்களே பார்த்திருக்கீங்க களத்துல. அந்த மழைநீர் வடியாத இடங்கள்ல விநியோகம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏதோ பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அதனால மழைநீர் வடிந்தவுடன் உடனுக்குடன் மின் விநியோகம் செய்வதற்கான பணியாளர்கள் களத்துல ரெடியா இருக்காங்க.
பெஞ்சல் புயலால் விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. மயிலத்தில் 51 சென்டிமீட்டரும், திண்டிவனம், செம்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கு மேலும் மழை பதிவு. கடலூரிலும் திருவண்ணாமலையிலும் கொட்டிய கனமழை. கடலூரில் 23 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலையில் 22 சென்டிமீட்டரும் மழை பதிவு. கடலூரில் பலத்த காற்றுடன் தொடரும் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். தண்ணீரில் தத்தளிக்கும் மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி மும்முரம். சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். பாம்பு, பல்லி, பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாக மக்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டு கிராமத்தை சூழ்ந்த வெள்ளநீர். 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிப்பு. ஆரணி அருகே வேகமாக நிரம்பி வரும் படவேடு செண்பகத்தோப்பு அணை. நீர்வரத்து அதிகரிப்பால் 7 மதகுகள் வழியாகவும் உபரி நீர் வெளியேற்றம்.